தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. சங்க காலத்திலேயே திருஆவினன்குடி என்று திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களில் பாடப்பட்டுள்ளது. சேர மன்னர்கள் காலம் கிறிஸ்துவுக்கு முன்பு 2ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை சேர மன்னர்கள் இந்த கோயிலை கட்டினார்கள். ஒரு சேர மன்னன் மலை அடிவாரத்தில் தங்கியிருந்தபோது முருகன் கனவில் தோன்றி சிலையை மீட்டு கோயில் கட்ட சொன்னார். அவர் சிலையை கண்டெடுத்து கோயில் கட்டினார். அது இன்றும் தெற்கு சுவர்களில் உள்ள சிலைகளில் தெரிகிறது. சோழ மன்னர்கள் காலம் கிறிஸ்து ஆண்டு 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் கோயிலை விரிவாக்கினார்கள். கல்வெட்டுகள் சோழ மன்னர்களின் தானங்களை சொல்கின்றன. பாண்டிய மன்னர்கள் காலம் 13ஆம் நூற்றாண்டில் ஜடவர்மன், சுந்தர பாண்டியன், ஜடவர்மன், வீரபாண்டியன், மாறவர்மன், குலசேகர பாண்டியன் போன்றோர் கோயிலை விரிவாக்கினார்கள். ஒரு கிராமத்தை தானம் செய்தார் என்று கல்வெட்டு சொல்கிறது. விஜயநகர பேரரசு காலம் 14ஆம் முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை விஜயநகர அரசர்கள் கோயிலை ஆதரித்தார்கள். மதுரை நாயக்கர்கள் காலம் பின்னர் மதுரை நாயக்கர்கள் பாளையக்காரர் முறையில் கோயிலை நிர்வகித்தார்கள். பாலசமுத்திரம் பாளையக்காரர் முறையில் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் ராஜ்யத்தின் கீழ் வந்தது. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் சேர்ந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு மெட்ராஸ் மாநிலத்தில் வந்தது. பின்னர் தமிழ்நாடு. இன்று தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை நிர்வகிக்கிறது. போகர் என்ற தமிழ் சித்தர் நவபாஷான சிலை செய்தார். அது தமிழ் ஆன்மீக பாரம்பரியத்தின் பெருமை. அருணகிரிநாதர் என்ற தமிழ் கவிஞர் திருப்புகழ் பாடல்களால் முருகனை போற்றினார். அவர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். தமிழ் மக்களுக்கு இது பெருமை, ஏனெனில் சங்க காலம் முதல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கட்டியது தமிழ் கட்டிடக்கலைக்கு உதாரணம். கல்வெட்டுகள் பழங்கால தமிழ் எழுத்துக்களால் உள்ளன.